அம்மா வந்து அந்த ஷோவில் சொன்னாங்க 9th ஆல் சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணேன்னு சொன்னாங்க. கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், மற்றவங்க அழுதாலே நமக்கு அழுவ வரும்போது இப்போ நாங்கள் அழுதுருப்பேன், அதுதானே அங்கே அவங்க போட்டிருக்கணும். ஆக்சுவலாக நான் அழுததை போடாமல் அவங்க அழுவும் போது நான் சிரிச்சதை போட்டாங்க. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. டீம் எஜுகேஷன், மாண்டிசேரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். அண்ணா எங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நாங்கள் கொஞ்சம் வெளியில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு எங்களை நல்லா தான் காமிச்சாங்க. ஆனால் இந்த ட்ரோல் பண்ணுறவங்க என்னன்னா, தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன் விட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா இவ வந்து நைட்டில் அழுவா போர்வை மூடிட்டு, நான் தூங்குறான்னு நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் அழுதுட்டு இருப்பான். மகளுக்காக வாழ்க்கை இழந்த அம்மா, தெருவில் விட்டுட்டா மக, கல் நெஞ்சக்காரி, என்னென்னமோ போடுறாங்க. ட்ரோல் பண்ணியே போடுறாங்க பசங்க. ஒரு சில ட்ரோல் பாயெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்குள்ள எதுக்கு இவளை கொண்டு வந்தோன்னு பயப்படுறேன். ஒவ்வொரு கமெண்டும் பார்க்கையில நாக்க பிடிங்கிட்டு சாவுற மாதிரி கேட்குறாங்க. உன் பொண்ணை அனுப்பிவிடு. ஹோட்டல் வச்சுருந்தாங்க. 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து அம்மாவுக்கு துணையாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து 60 கூட தண்ணி அடித்து தூக்கி இடுப்பில் கூட வைக்க முடியாது, இப்படியே பிடிச்சிக்கிட்டே வருவான் குடத்தை. இப்படிப்பட்ட பிள்ளையே திட்ட விட்டுட்டீங்க. 2 பேரும் தான் வியாபாரம் பார்ப்போம். மழை பெய்யுது வரலும் சாக்கடை தண்ணி போகும், அதில் நின்று என் பிள்ளை வியாபாரம் பார்ப்போம். 10th பாஸ் பண்ணால் எக்ஸாம் முடிஞ்சோன்னா போட்டிட்டு போனால் ஒன்றும் இல்லை. ஹோட்டலில் ஃபுல்லாக ஃபைனான்ஸ் நோட்டாக வச்சுருந்தாங்க. 15 லட்சம் கொடுத்தேன். 15 லட்சம் கொடுத்து 15 லட்சம் கொடுத்துட்டு அதை ஒரு பத்திரத்தில் பதிவு அதுதான் பண்ணலை நான். ஏற்கனவே ஒருத்தர் 30 லட்சம் தீபாவளிக்கு சீட்டு பிடிச்சி ஏமாத்தினார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ட்ரெயினில் விழுக போனேன். நல்ல ட்ரெஸ் கூட பண்ண முடியல. பூ வைக்கவே பயப்படுவேன், எவனை பார்க்க போகிறாளோ அப்படின்னு பேசுவாங்க. புடவை கட்டினவெல்லாம் எதுக்கு இப்படி புடவை கட்டுறா, என் பின்னாடி பேசுவாங்கன்னு பயந்துட்டு பூ வைக்க மாட்டேன். அதாவது இந்த சமூகம் வந்து அவளை பயமுறுத்தி வச்சிருக்குது. புருஷன் இல்லைன்னா நல்ல பிடிச்ச சேலையை கட்டக்கூடாது, அழகா கட்டக்கூடாது. 500 பவுன் போட்டு கட்டி கொடுக்குற பிள்ளைங்களுக்கே வாழ்க்கை நிரந்தரம் இல்லாமல் இருக்குது. ஒரு தகப்பம் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து இந்த பிள்ளையை நான் எப்படி கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கையில தூக்கம் வர மாட்டேங்குது. படுத்தா பிள்ளைக்கு எப்படி லைஃப் அமைய போகுது, ஒன்றுமே இல்லைன்ட்டு எல்லாத்தையும் இழந்துட்டேன். இன்னைக்கு வெறும் ஆளாக இருக்கேன். ஒன்று நான் வாழணும், இல்லை சாப்பிடணும். தேவி சொந்தமாக ஒரு ஹோட்டலை தொடங்கி நடத்துகிறாங்க. குடும்ப பொருளாதாரத்துக்காக கணவர் விட்டுட்டு போயிடுறாரு பிள்ளையை கொடுத்துட்டு. பட் அவங்க ஒரு ஹோட்டலை வச்சு ஆரம்பித்தவங்க பிள்ளைக்காக அந்த ஹோட்டலை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகும்போது அவங்க அந்த ஹோட்டலையே இழந்துட்டு ஹோட்டலில் சர்வராக வேலைக்கு போக வேண்டிய நிலைமை வருது. முதலாளியாக ஹோட்டலை நடத்தினவங்க தொழிலாளியாக ஹோட்டலில் வேலைக்கு போக வேண்டிய நிலைமை ஏன் வந்தது? அதையும் தாண்டி தேவி கோபிகா இவங்க 2 பேருமே ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு போகும்போது இவங்க பேசின ஒரு விஷயம் ட்ரோல் ஆகுது. ட்ரோல் ஆகும்போது வயசு பொண்ணு அவங்களுடைய மகள் கோபிகாவை எல்லாரும் பயங்கரமாக சமுதாயத்தில் ட்ரோல் பண்ணுறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா தன் கையில் இருக்கிறதுனால யார் வேணால் எல்லாரையும் திட்டலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது. அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் கோபிகா. அம்மாவுக்கும் பெத்த மனசு சும்மா இருக்குமா என்ன, புள்ளையை திட்டுனா? ஏன் ஒரு நிகழ்ச்சியில் போய் பேசுனதுனால அந்த பொண்ணை ட்ரோல் ஆக்குனாங்க? ஏன் திட்டுறாங்க, சபிக்கிறாங்க? அதுக்கெல்லாம் யார் உரிமை கொடுத்தது? வரம்பு மீறி ஒரு பொண்ணை திட்டுறதுக்கு என்ன தெரியும்? ஒரு ஷோவில் ஒரு 5-10 நிமிஷம் அவங்க காமிச்சு அவங்க பேசினதை வச்சு அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணி நீ இப்படியா அப்படியான்னு சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கை முழுசாக தெரியாமல் அவங்க 20 வருஷம் வந்த வாழ்க்கையே புரியாமல் அவங்கள திட்டுறதுன்றது சுத்தமாக நியாயமே கிடையாது. இன்னைக்கு அதை தான் இந்த சமூகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே என்ன பாதிக்கப்பட்டுச்சு, எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தான் பேச வந்திருக்காங்க தேவி கோபிகா. 2 பேருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பேசுனீங்க, என்ன ஆச்சுப்பா? அம்மா வந்து ஹோட்டல் வச்சுருந்தாங்க. 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து அம்மாவுக்கு துணையாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து 60 கூட தண்ணி அடித்து அம்மா கொடுத்துட்டு அங்கே இருக்க பாத்திரம்லாம் விளக்கி கொடுப்பேன். அப்போது அந்த வேலை செஞ்சுக்கிட்டே நம்மளால் படிக்கவும் முடியாது. அப்பா இல்லை, நானே எங்கள் அண்ணா எங்கள் அம்மா மட்டும்தான். நாங்கள் 3 பேர் தான். அப்பா வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. ஃபாரின் போனவர் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாதம் பணம் அனுப்புனார். அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல, பணமே அனுப்பலை. திரும்பி ஒரு 1.5 வருஷம் கழித்து வந்தார். வரையில் பணம் இல்லாமல் தான் வந்தார். வெறும் 460 ரூபாயோடு வந்தார். நான் ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதுக்கப்புறம் திரும்பி நான் வெளிநாடு போகிறேன்னு போனவர் தான். அதுக்கப்புறம் நாங்கள் அவரை பார்க்கல. எங்கள் மாமியார் இறந்த அன்னைக்கு தான் நாங்கள் பார்த்தோம். அப்படியா? உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி எதுவுமே எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. நீங்கள் கடைசியாக அப்பாவை எப்போ பார்த்தீங்க? பிறந்தப்பே விட்டுட்டு போயிட்டதா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்டயே அப்பா வெளிநாட்டுல இருந்து ஃபோனில் பேசுறது கூட கிடையாது? இல்லை. அதனால தான் நீங்கள் அம்மாவுக்கு துணையாக வீட்டு வேலைலாம் செஞ்சு கொடுத்தீங்க. என்னென்ன வீட்டு வேலைலாம் அம்மாவுக்கு செஞ்சீங்க? வீட்டில் எல்லா வேலையுமே நான் தான் பார்ப்பேன்.
அப்போது வந்து கடைக்கு போகும்போது அம்மா கூட நானும் போயிடுவேன். அங்கே போயிட்டு ஒரு நாளைக்கு வந்து நம்ம 60 குடம் தண்ணி அடிக்கும் போது எனக்கும் வந்து பேக் பெயின். 3வது படிக்கும்போது 3வது படிச்சா வயசு எத்தனை இருக்கும் அப்ப? அந்த குடத்தை தூக்கி இடுப்புல கூட வைக்க முடியாது. ஆமா, இப்படியே பிடிச்சிக்கிட்டே வருவா. 7-8 வயசு இருக்குமா? 7 வயசு இருக்கும். அப்பயே 60 குடம் தண்ணி அடிச்சு கொடுத்துருக்கீங்க அம்மாக்கு டெய்லி. வீடு கூட்டுறது, வீடு துடைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, துணி மடிக்கிறது கூட நான் தான் பண்ணணும். அதையும் பண்ணிட்டு கடையிலே வந்து 60 குடம் தூக்கும் போது இதில் இந்த கேப்ல நான் எங்கேருந்து படிக்கிறது? 7-8 வயசு சின்ன பிள்ளை படிக்கிறது கஷ்டம்தான். இதெல்லாம் பண்ணிட்டு இந்த வீட்டு வேலை செஞ்சு மனசு பழகிடுச்சுன்னு வைங்களேன், அந்த பிள்ளைங்களுக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு பதிலாக சரி வீட்டு வேலையே செஞ்சிடலான்னு தோணிடும். இன்னொன்று வீட்டு வேலை செஞ்சு டயர்டாகி படிப்புல நாட்டம் குறையும் நிறைய குழந்தைங்களுக்கு. அது நான் காலையில் எழுந்துச்சு மார்க்கெட் போயிடுவேன் ஜாமான் வாங்க. அவளே தான் டிஃபன் பண்ணி அவங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு அவளும் எடுத்துட்டு ஸ்கூல் போயிடுவா. எத்தனை வயசுல? 8-9 வயசு. அப்படியா? சமைக்க தெரியுமா? நானே தான் எந்திரிச்சு எல்லாமே நானே பண்ணி. அம்மா ஹோட்டல் நடத்துறாங்க, நீங்க வீட்டில் இவ்வளோ வேலை செய்றீங்க. ஸோ படிக்கிறதுக்கு படிப்பு வரல, 9th ஃபெயில் ஆயிட்டீங்களா? 9th ஆஃப் ஃபெயிலில் ஃபெயில் ஆயிட்டா. இது வந்து இப்போ நம்ம அம்மா வந்து அந்த ஷோவில் சொன்னாங்க 9th ஆல் சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க அழுகுறாங்க அங்கே. அப்போ யார் அங்கே அழுதாலும் இப்போ நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், மற்றவங்க அழுதாலே நமக்கு அழுவ வரும்போது இப்போ நான் அங்கே அழுதுருப்பேன்ல, கண்டிப்பாக நான் அழுதேன். அது எல்லாமே இது பண்ணிட்டு நான் எங்கே சிரிச்சேனோ அதை வச்சுட்டாங்க. ஓ, அம்மா வந்து இப்போ உங்களுக்காக ஹோட்டல் பிஸ்னஸை விட்டுட்டு அவங்க உங்களுக்காக வந்து இன்னொரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க உங்களுக்காக. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்க அழுதுகிட்டே அதை கன்வே பண்ணிடுறாங்க. அதை அழுதுகிட்டே அவங்க கன்வே பண்ணும்போது நானும் அங்கே அழுதேன். அப்போது அது வந்து அதை தானே அங்கே அவங்க போட்டிருக்கணும். ஆக்சுவலாக நான் அழுததை போடாமல் அவங்க அழுவும் போது நான் சிரிச்சதை போட்டாங்க. அப்போ அது போட அந்த இடத்துல ஆனால் நீங்கள் சிரிக்கல. அவ முன்னாடி சிரிச்ச எதுக்கு சிரிச்சான்னா 31ஆம் தேதி போட்ட துணியை 4ஆம் தேதி காய போட்டான்னு சொல்லவுமே எல்லாருமே சிரிச்சாங்கல்ல, அப்பதான் அவ சிரிச்சா. அது அங்கே சிரிச்சதை வந்து நான் ஆக்சுவலாக நான் பேசாமல் ஒரு 5 minutes அழுதுட்டு தான் இருந்தேன். அது எல்லாமே கட் பண்ணிட்டு நான் எங்கே சிரிச்சேனோ அது வந்து இவங்க அழுவும் போது அதை அடுத்ததாக போட்டாங்க. எடிட்ல அந்த மாதிரி வச்சுட்டாங்களா? அப்போ அது போடும்போது மற்றவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும், இந்த பொண்ணு இப்படி இருக்கேன்னு என் மேலே தானே அது பேட் இன்டென்ஷன் வரும். அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற அவங்க சொல்கிறத நான் அது அவங்க கன்வே பண்ணவே இல்லைல்ல அங்கே. அப்போ என் மேலே தானே அவங்களுக்கு இதாக இருக்கும். ஃபுல்லாக அந்த ட்ரோல் பாய் பூரா அதை தான் எடுத்துட்டாங்க. அதனால ஃபுல்லாக திட்ட ஆரம்பிச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பூரா அந்த ட்ரோல் பண்ணுறவங்க என்னன்னா, மகளுக்காக வாழ்க்கை இழந்த அம்மா, தெருவில் விட்டுட்டா மக, கல் நெஞ்சக்காரி, என்னென்னமோ போடுறாங்க. ட்ரோல் பண்ணியே போடுறாங்க பசங்க. அவன் கீழே ஒரு வாக்கியமாகவே எழுதி உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு அந்த ட்ரோல் பண்ணி திட்டினதுல எது ரொம்ப ஊண்டிங்க இருந்ததுப்பா? அம்மா அழுகுறத பார்த்துட்டு இந்த பொண்ணு சிரிக்குது, ஒரு மாதிரி பேட் கமெண்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ எதுவுமே பார்க்கல. எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க அதை அனுப்பி அதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது கீழே கமெண்ட்லாம் அவ்வளோ கேவலமாக போட்டிருந்தாங்க. அது சொல்லக்கூட முடியாத அளவு அதில் போட்டிருந்தாங்க. இவங்க அப்பா வந்து இவளுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் அம்மா வந்து ஒரு சேனலில் போய் உங்கள் அம்மாவை நீயும் பேசுனீங்களா, உங்கள் அப்பா வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு உங்கள் அம்மா சொன்னாலாமே, எங்கள் அக்காலாம் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நாளைக்கு உன் மகளை யார் கல்யாணம் பண்ணிக்குவான்னு. நான் கல்யாணம் பண்ணிட்டு போகலையே, அவங்க அப்பா தானே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் நாங்கள் ஷோவில் போய் பேசினதை ஒரு குற்றமாக சொல்கிறாங்க. அப்போ நீ வேறு ஒருத்தவங்க கூட போகையில்லை பெத்த பிள்ளைங்களை விட்டுட்டு, அது தப்பு இல்லை? அதுவுமே ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன 10,000 பேர் தெரிஞ்சது இன்றைக்கி ஒரு 10 லட்சம் பேருக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதை ஃபோன் பண்ணி கேட்குறாங்களே ஒழிய நம்ம பிள்ளைய ட்ரோல் பண்ணுறாங்க, நம்ம பிள்ளை அழுதுருக்கு, நம்ம வீட்டு பொம்பளைங்க போய் ஒரு ஷோவில் உட்காந்து அழுதுருக்காங்கன்ற அந்த குற்ற உணர்ச்சி யாருக்குமே, பெத்தப்பாவுக்கும் இல்லை சமூகத்துக்கும் இல்லை. என்ன நடந்திருக்கும் என்ன அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் வந்து ட்ரோலு கீழே கமெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த பொண்ணோட கண்ணில் வருத்தத்தை பாருங்க. 2-3 பேர் போட்டிருக்காங்க. முக்காவாசி பாதிக்கு பாதி வந்த கமெண்ட் எல்லாமே இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ். பட் நீங்கள் அந்த பேட் கமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுற ஒரு மனநிலை இருந்துதா, இல்லைன்னா ரொம்ப வருத்தப்பட்டீங்களா? ரொம்ப வருத்தப்பட்டேன். அழுவா, போர்வையை மூடிட்டு அழுவா. ஆக்சுவலாக நம்ம இப்போ நான் 10th பாஸ் ஆகி வந்துட்டேன். அப்போ என்னோட நகையை வச்சு நானே அம்மாவுக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன். அதையும் அங்கே வந்து சொல்லும் போது அதை நீங்கள் வந்து கட் பண்ணால் அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? ஓகே, நீங்கள் பேசின நிறைய விஷயத்த கட் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் பேசியிருந்தீங்க பாப்போம்? அது நான் இந்த மாதிரி அவங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணது, இதனால தான் என்னால் படிக்க முடியாமல் போச்சு. இப்போ நம்ம வீட்டிலே வேலை செஞ்சுட்டு ஹோட்டல்லே வேலை செய்யும் போது நமக்கு வந்து படிக்கணுங்கிற அந்த இது வராது, ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் படிக்க முடியாது. சரி 10th வந்து முடித்தோடனே சரி நம்மளால தான் வந்து இந்த ஹோட்டல் அம்மா கை விட்டு போயிடுச்சுன்ட்டு நான் என்னோடய நகையெல்லாம் வச்சு திரும்ப ஒரு ஹோட்டல் அம்மாவுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன். அதையும் சொல்லும் போது அவங்க வந்து
இந்த விஷயத்த இப்போ நம்ம மெயினாக சொல்கிற விஷயத்த கட் பண்ணிட்டு நம்மளை நெகட்டிவாக காட்டுற மாதிரி சொல்லும் போது அந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறத நம்மளால ஏற்றுக்க முடியாதுல்ல. உங்களுக்கும் உங்க பொண்ணை பத்தி பேடா திட்டி போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக அது இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து ஷோ போன காரணமே நாங்கள் வெளியில் தெரியணும். ஏன்னா நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், நாங்கள் வெளியில் தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் போனோம். அதே போல் அங்கே உள்ளவங்கள்ட்டே நாங்கள் என்ன சொன்னோம்னா, அண்ணா எங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நாங்கள் கொஞ்சம் வெளியில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு எங்களை நல்லா தான் காமிச்சாங்க. ஆனால் இந்த ட்ரோல் பண்ணுறவங்க என்னன்னா, ஒரு முக்கியமான இடத்தெல்லாம் கட் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணி ஒரு 2-3 விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணி போட்டு அதை போட்டு நார் அடிச்சிட்டாங்க. ட்ரோல் தான் மெயினாக, ட்ரோல் பண்ணது தான் ரொம்ப. அந்த கமெண்ட்லாம் ஒரு சில ட்ரோல் பாயெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கே கால் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் சேனலில் நம்பர் போட்டிருந்தோம், இப்போ தான் எடுத்துட்டோம். எங்களுக்கே கால் பண்ணி நான் வேணா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன், எனக்கே கஷ்டமாக இருக்குது, நிறையா கமெண்ட் வருதுன்னு ஒரு தம்பி ஃபோன் பண்ணி சொன்னா. அப்படி பரவாயில்லப்பா விடுப்பா, போட்டுட்டீங்க, நார் அடிச்சிட்டிங்க, அப்புறம் திரும்பி எதுக்குப்பா நல்ல பிள்ளை மாதிரி பேசுகிறீங்க, விட்டுருங்க, தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன், விட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா இவ வந்து நைட்டில் அழுவா போர்வையை மூடிட்டு, நான் தூங்குறான்னு நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் அழுதுட்டு இருப்பேன். நம்ம பாசிட்டிவாக பேசுகிறத வச்சு அவங்க பண்ணுறது வேற, நம்ம பேசினதையே அவங்க அங்கே போடாமல் அவங்க பண்ணுறது வேற. இப்போ நம்ம அங்கே பேசலை, நம்ம கன்வே பண்ணாமல் இருந்தால் இவங்க போடுறது ஓகேன்னு சொல்லலாம். நம்ம நம்மளை பற்றி சொல்கிறோம், நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறோம், அதெல்லாம் இவங்க போடாமல் இதை போட்டோம். நம்மளே 1 மணி நேரம் பேசியிருக்கோம். இந்த 1 மணி நேரம் ஷோவும் அவங்களால போட முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட அங்கே 20 பேர் பேசுகிறாங்கன்னா அது இதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவாங்க. நானே 1 மணி நேரம் பேசியிருக்கேன். இல்லை, இப்போ ஒரு இந்த மாதிரியான ஒரு விவாத நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப நேரம் ஷூட்டிங் போகும், நைட்டு ஃபுல்லாக போகும், காலைல ஆரம்பித்தா நைட்டு வரை போகும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க கோபிகான்னா, நான் பேசுனது பாசிட்டிவாக தான் நான் பேசியிருக்கேன், அம்மா அழுகும்போது நானும் அழுதேன், நான் சிரிக்கலை, உள்ளதை உள்ளபடி காமிச்சிருந்தா என்னைய இப்படி லட்சக்கணக்கான பேர் கமெண்ட்டில் வந்து திட்டியிருக்க மாட்டாங்கல்ல. இல்லாததை எடிட்டில் காமிக்கும் போது எனக்கு திட்டும்போது அது அந்த ஒரு பொண்ணுக்கு வலிக்குது, ஊரே திட்டுது, உங்கள் பொண்ணுக்கு வலிக்குது, சாபம்லாம் விட்டாங்க, இவெல்லாம் எங்கே போகிற. இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் வந்து ஆறுதலாக தானே இருந்திருக்கீங்க, உங்களால் உங்கள் அம்மா வாழ்க்கை கெட்டு போகலைல்ல. இப்போ பிள்ளைய பெற்று போட்டுட்டு போன அப்பா தான் இதுக்கு பொறுப்பு. ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டாரு, ஆனால் அந்த குடும்பத்தை முன்னேற்றணும்னு உங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வீட்லேயும் வேலை பார்த்துட்டு ஹோட்டல்லையும் கவனிச்சிக்க முடியல. அப்போது வீட்டில் உங்களை அவங்களுக்கு கவனிக்க முடியல. நீங்களே 8 வயசில் எத்தனை பொண்ணுங்க எத்தனை குழந்தைங்க இன்றைக்கி அவங்களே சமைச்சு எடுத்துட்டு வீடை பெருக்கி 60 குடம் தண்ணி அடித்து 8 வயசு குழந்தை கொடுத்ததுன்னு சொன்னால், இன்றைக்கி சிட்டியில் இருக்க நிறைய குழந்தைங்கள்லாம் அவ்வளோ சஃபஸ்டிகேட்டடாக வச்சு படிக்க வைக்கிறாங்க. அவங்க ஒரு ஷோவில் 1 மணி நேரம் பேசியிருக்காங்க, அங்கே எடிட் பண்ணி போட்டது என்னவோ, நீங்கள் அதை 1 நிமிஷம் பார்த்துட்டு ஊரே அந்த பிள்ளைய திட்டியிருக்கீங்க. எத்தனை நாள் அழுதிங்கப்பா அதுக்காக? இப்போ வரையுமே அழுதுட்டு தான் இருக்கேன். இப்போ வரையிலும் ஒரு 2 மந்த் இருக்கும், 3 மந்த்ஸ் ஆச்சு. நல்ல வேலை அழுகிறதோட விட்டாங்க. இன்றைக்கெல்லாம் என்னென்னமோ நெகட்டிவாக கேட்குறோம் இல்லை, சின்ன டிப்ரெஷனுக்கு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கே வந்து உயிரை விடுதுங்க பல பிள்ளைங்க. தைரியமான பொண்ணுன்னு நம்புறேன். இப்போ வரல எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. பட் அவங்க மன உளைச்சலுக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். ஆமாம், இது ரொம்ப தப்பு. அவள் என்னால் நிறைய இழந்துட்டா, அதுதான் ஒன்று. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து யாரோட சப்போர்ட்டும் எனக்கு, ரொம்ப பெரிய குடும்பம் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சமைச்சு கொடுத்தேன். வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் சமைச்சு கொடுத்தேன். சின்னதாக செஞ்சுக்கிட்டே வந்தேன். ஏன்னா இவள் கை குழந்தை, இவளை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. 11 மாத குழந்தை. அப்பையிலேருந்து வீட்டுக்காரரும் விட்டுட்டு போயிட்டாரு. ஆமாம், ஃபாரின் போனவர் தான் எங்களுக்கு காசு பணம்லாம் அனுப்பல. ஒரு 6 மாதம் அனுப்புனதோட. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? நான் ஹோட்டலில் உள்ளூர்லேயே ஸ்டார்ட் பண்ணீங்களா? அப்போ வீட்டிலேருந்தே செஞ்சு கொடுத்தேன். அதில் வர வருமானத்தை வச்சு சின்னதாக ஒரு கடை வச்சு நல்லா நடத்திக்கிட்டு இருந்தேன். நல்லா வந்துச்சு. பாப்பா தான் ஆனால் ஃபுல் சப்போர்ட்டு. நல்லா சம்பாரித்து நல்லா நடத்திட்டு வந்தேன். என்ன பண்ணேன்னா, நான் அதோடய விட்டுருக்கணும். தீபாவளி சீட்டு பிடிக்கிறது, ஃபைனான்ஸ் விடுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கையில் இப்போ தம்பி மாதிரி ஒரு பையன்கிட்ட, தம்பி நீ இதை வசூல் பண்ணி எனக்கு கொடு, உனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ பணமும் வந்து அவனே தான் ரொட்டேஷன் பண்ணியிருக்கான். நம்ம கொடுக்க சொன்னவங்களுக்கு கொடுக்கல, பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டான், ஏமாற்றிட்டான். ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹோட்டல் தொழிலையும் என்னால் பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட் அங்கே போய் லாக் ஆகிடுச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஹோட்டலையும் விட்டுட்டேன். சரி, லட்சம் என்ன ஒரு 30-40க்கு மேலே இருக்கும். ஒரு ஹோட்டல் வச்சு நீங்கள் சம்பாரித்த 30 லட்சம் பணமும். வீட்டு வேலைக்கு போவேன். நான் தான் சொல்கிறேன்ல, ஹோட்டலில் டாய்லெட் கழுவ கூட நான் போயிருக்கேன். எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். வீட்டு வேலை, என்ன கை குழந்தைய வச்சுக்கிட்டே வீட்டு வேலைக்கெலாம் போவேன். விளையாட விட்டுட்டு வீட்டு வேலை பார்ப்பேன். நிறையா செஞ்சுருக்கேன். ஆனால் நான் ஸ்கூல் படிப்புங்கிறது 6வது தான். இது இந்த பியூட்டிஷன் இதெல்லாம் போய் இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கிட்டது தான். எல்லா வேலையும் செய்வேன். மாதம் எவ்வளோ சம்பாரிச்சிங்க? சொல்ல தெரியல. பணம் நல்லா சம்பாதிப்பேன். நல்லா சம்பாரித்து ஒரு நல்ல நிலைமை, வீட்லேயே 2 கார் நிற்கும், அந்தளவுக்கு சம்பாரித்தேன். ஓடிட்டே இருப்பேன். அப்புறமா ரோட்டில் தள்ளு வண்டி போட்டோம். பாப்பாவோட ஸ்கூலுக்கு வெளியிலேயே போட்டேன். தள்ளு வண்டியில் சூப்பு,
சிக்கன் 65. படிச்சிட்டு இருக்கும்போது பாப்பா வந்து 6th அப்போ 6th படிக்கும் போது சூப்பு, சிக்கன் 65, பானிபூரி இது மாதிரி கடை பாப்பா ஸ்கூல் வாசல்லே. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை? நீங்க படிக்கிற ஸ்கூல் வாசல்ல அம்மா இந்த கடை போட்டிருக்காங்க அப்படிங்க அதுவுமே நிறைய கிண்டல்லாம் பண்ணுவாங்க அவளை. அதுதான் கேட்குறேன். ரெண்டாவது நம்ம வீட்டுக்கிட்டே போட்டதுனால சொந்த பந்தம்லாம் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 மணிக்கு வருவா ஸ்கூல் விட்டு. 4 மணிக்கு வந்து 4 to 6 வியாபாரம் பார்ப்பா. ஏன்னா நம்மளுக்கு ஸ்கூல் வியாபாரம் தான். ஒரு 7 ஸ்கூல் இருக்குது அந்த இடத்துல. எத்தனை வயசுல பார்த்தீங்க? 6வது படிக்கையில் வந்துட்டு அப்புறம் பக்கத்துலேயே சித்தப்பா வீடு இருக்குது, அங்கே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு 6 மணிக்கு டியூஷன் போயிட்டு 8 மணிக்கு வருவா. 8 மணிக்கு வந்து 50 குடம் தண்ணி எடுக்கணும், பாத்திரம் கழுவுறதுக்கு. கொஞ்சம் தூரம் போய் தான் எடுக்கணும். தூக்கி இடுப்பில் கூட வைக்க முடியாது, இப்படியே பிடிச்சிக்கிட்டே வருவாள் குடத்தை. ஒரு 60 குடம் 50 குடம் தண்ணி தூக்கி பாத்திரம்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டு தாயும் பிள்ளையுமா அந்த வண்டியை தள்ளி கொண்டு போய் இன்னொரு இடத்துல தான் வைக்கணும். 2 பேரும் தான் வியாபாரம் பார்ப்போம். மழை பெய்யும் வரலும் சாக்கடை தண்ணி போகும், அதில் நின்று என் பிள்ளை வியாபாரம் பார்க்கும். இப்படிப்பட்ட பிள்ளைய திட்ட விட்டுட்டீங்க. நாங்கள் வெளியில் தெரியணும்னு தான் இந்த ஷோக்கே போனோம், இல்லைன்னா நாங்கள் போயிருக்க மாட்டோம். ரெண்டாவது நாங்களாக கேட்டுக்கிட்டது தானே நாங்கள் வெளியில் தெரியணும்னு. ஆக்சுவலாக நாங்களாம் கேட்டுக்கிட்டதுனாலும் அவங்க பாசிட்டிவாக தானே போட்டிருக்கணும். நெகட்டிவாக நம்ம பேசினதை கட் பண்ணி அவங்க நெகட்டிவாக போடும்போது ஆக்சுவலாக அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன தோணும்? என் நிலைமை யாருமே யோசிக்கலல்ல. ரோட்டில் வேற நின்று வியாபாரம் பார்க்குறோம். 10 பேர் இல்லை 100 பேர் வருவாங்க போவாங்க, வயசு பிள்ளைங்க. அப்புறம் அண்ணன் சொன்னால், வேணாம்ல நீ ரோட்டில் நிற்காத, நீ வா என் கூட இரு. அவன் கடை ஹோட்டல் வச்சுருந்தான், என் கூட வந்துரு, என்னால் முடிஞ்சது நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன், நீ அதை வச்சு இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ ஒரு கடை ஒன்று ஆரம்பிச்சுக்கோ அப்படின்ட்டு நானும் போனால் கரெக்டாக லாக்டவுன் ஃபுல்லாக லாஸ் ஆகி ஒருத்தர் 2 பேர் கூட கடைக்கு வரல. அப்புறம் நான் ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன். இன்னொரு அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீ நல்லா வியாபாரம் பார்க்குற, என் கடையை பார்த்துக்க ஆள் இல்லை, என் கடையை நான் கொடுக்க தான் போகிறேன், நீ வேணா என் கடையை எடுத்துக்கப்பான்னு சொல்லி நான் வேற ஒரு கடையில் வேலை செஞ்சேன். அதை பார்த்துட்டு இன்னொரு கடைக்காரவங்க நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி பேக்கரி ஹோட்டல் எல்லாத்தோடையும் கொடுத்தாங்கக்கா. அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்து நான் ஃபஸ்ட்டு 1 மாதம் போய் கடையை பார்த்தேன். நல்லா வியாபாரம் ஓடிச்சு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்து அந்த கடையை வந்து வாங்கிட்டேன், பத்திரம் பண்ணலை. டே நைட்டு நம்மளே பார்த்தோம், ஆள் வச்சு பார்த்தோம், நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. பாப்பாவுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் 9th பேரண்ட்ஸ் மீட்டிங் போகிறேன், உங்கள் பொண்ணு எல்லாத்துலேயுமே ஃபெயிலு, 10th வந்து படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள் பொண்ணுக்கு இல்லை, டிசியை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கையில் காலில் விழுந்து நான் எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிடுறேன், இவ்வளோ தூரம் நம்ம வந்து பிள்ளைய கஷ்டப்பட்டு கொண்டு வந்து 10th கூட படிக்க வைக்கலைன்னா அவமானமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரவங்கள்ட்டே வந்து, அண்ணா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கங்க, நான் அப்பப்போ வந்துட்டு போகிறேன், 15 கிலோமீட்டர் என்னால் வந்துட்டு போக முடியாது, நீங்கள் பார்த்துக்கங்க, நான் பிள்ளைய எப்படியாவது இந்த ஒரு 1.5 வருஷம் ஒரு 10வது பாஸ் பண்ண வச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லி நான் அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது வருது, பேரண்ட்ஸ் மீட்டிங் போவோம், நான் போவேன், இல்லைன்னா யாராவது எங்கள் சித்தப்பா வீட்டில் என் பையன் யாராவது, என் பையனும் அதே ஸ்கூலுங்கிறனால அவன் பார்த்துக்குவான். நான் ஏதோ பிள்ளை படிக்குதுன்ட்டே நான் இருந்துட்டேன். எனக்கு தெரியல பிள்ளைக்கு வந்து படிப்பு ஏறலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த 9th வரையில் தான் ரொம்ப கூனி குறுகி உக்காந்துட்டு எவ்வளோ அடியை நான் தாங்குவேன் சொல்லுங்கள். அடிமேல அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு. என் பையன் டியூஷனே போனதில்லை, நல்லா படிப்பான், இப்போ வரல நல்லா படிக்கிறான். சிலர் வந்து தானா படிப்பாங்க, சிலர் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருந்தால் படிப்பாங்க. அது அந்த குழந்தைங்க வளர்கிற சூழல், அவங்க அந்த குழந்தைங்க அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள் அதை பொறுத்தது. அப்புறம் 9th நல்லா படித்து பாஸ் பண்ணிட்டா எல்லா சுற்றி இருக்கவங்க எல்லாமே வீட்டுக்காரவங்க பக்கத்தில் குடியிருக்கவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இன்னமும் நான் பாப்பாட்ட சொல்கிறது, எனக்கு மார்க்கெலாம் வேணாம், பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் போதும்னு. இப்போ வந்து அவள் கிளாஸ் ஃபஸ்ட்டு காலேஜில். அப்படியா? ஆமாம், நேற்று தான் ரிசல்ட் வந்துச்சு. கிளாஸ் ஃபஸ்ட்டு, டாப்பருக்கு ஈக்குவலாக எடுக்கிற மார்க்கு. இப்போ அதெல்லாம் எனக்கு பெருமையாக இருக்குது. அப்போ என் பிள்ளைக்கு நான் நேரம் கொடுக்குறேன் படிக்கிறதுக்கு, நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவ தான் சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, அவளை கவனிச்சிக்க மாட்டா. 64 கிலோ இருந்த பிள்ளை 42 கிலோ இருக்கா, எலிஸ்டா முடி கொட்டி போச்சு. நான் இதை சொல்ல தான் போனேன். 64 இருந்தவ இப்போ இப்படி இருக்கானா, நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணீங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இவ்வளோ குண்டா இருக்கங்கிறது வந்து நார்மலாக இருக்கிறது தான். அதை வச்சு ரொம்ப பேசினாங்க, நீ குண்டா இருக்க, இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போது குறைக்க சொல்லிட்டு இப்போ திரும்ப ஏற்றுங்கும் போது நம்மளை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த மாதிரி தானே எனக்கும் தோணும். அப்போ அப்படி இருக்க ஒல்லியாகன்னு சொல்லிட்டு யாருமே வந்து உன்னை சாப்பிட வேணாம்லாம் சொல்லலை. இல்லைங்க, நம்ம சொல்லுறது வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணுங்கிறது தான் விஷயமே. இப்போது அவங்க வெயிட்டாக இருக்கும்போது நீ குண்டு குண்டுன்னு சொல்லி கிண்டல் பண்ணி ஒல்லியாகுன்னு சொல்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே போயிருந்திருக்கு. அது வந்து பாப்பா நீ ரொம்ப குண்டு இல்லை, கொஞ்சமாக குறைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லி அந்த குழந்தைங்கள நம்ம உருவாக்கணுன்னா அவங்களும் ஹெல்த்தியாக உருவாகிருப்பாங்க. பட் அதை நம்ம வீட்டில் நம்ம சொல்லலாம், நம்மளை தாண்டி சித்தப்பா பெரியப்பா தாத்தா ஊரில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் குண்டுன்னு சொல்லும்போது அது ஒரு ட்ராமாட்டைஸ் தானே ஆகும் பிள்ளைங்களுக்கு. அப்படிதான்.
ஏன் ஊர்ல அவ்வளோ பேர் அப்படி சொன்னாங்களா என்ன? ஃபேமிலியிலே எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. இப்போ எல்லாருமே திட்டுறாங்க, பிள்ளைய கவனிக்க மாட்டா. அப்போ அப்படி சொல்லிட்டு இப்ப இப்படி சொல்லும் போது நமக்கு என்ன தோணும்? நீங்க என்ன நினைச்சு 10th வந்து யார் பேசுறதையும் நம்ம கேட்க கூடாது. ஆ? 10th வந்து விவரமா ஃபுல்லா இருக்கிறது நானு முக்கியம் இல்ல, மெச்சூர்டாவும் இருக்கணும் நம்ம. ஸோ இப்போ இவங்க வந்து பயங்கர சமத்து புள்ளியா இருந்தாங்க. இப்போ ரொம்ப சேட்டை பண்றான். 10th முடிச்சோடனே நல்ல 291 மார்க் எடுத்திருந்தா. 291ங்கிறது எனக்கு பெரிய விஷயம் தானே. பாஸ் பண்ணா எக்ஸாம் முடிஞ்சோன்னா ஹோட்டலுக்கு போனா ஒன்றும் இல்லை, ஹோட்டல்ல ஃபுல்லாக ஃபைனான்ஸ் நோட்டாக வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம ஹோட்டலுங்கிறது வர ஃபைனான்ஸ் போகிறவங்களுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம இல்லை அந்த இடத்துல. ரெண்டாவது அவங்க பேர்லேயே தான் அந்த ஹோட்டல் நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம அப்பப்போ போவோம் வருவோம், நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, 10 ரூபா 5 ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா எதுவுமே இல்லாமல் வெறும் மொட்டையாக இருந்துச்சு. நான் என்ன பண்ண முடியும், என்ன கேட்க முடியும்? 15 லட்சம் கொடுத்தேன். 15 லட்சம் கொடுத்து 15 லட்சம் கொடுத்துட்டு அதை ஒரு பத்திரத்துல பதிவு அதுதான் பண்ணலை. நான் அதுதான் பண்ணலை. ஏன் பண்ணல? ஏற்கனவே ஒருத்தர் 30 லட்சம் தீபாவளிக்கு சீட்டு பிடிச்சி ஏமாத்தினார்ல. ஆமா, ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குல்ல ஏமா. அதுதான் முட்டாள் மாதிரி அங்கேயும் ஏமாறதுக்கு. அவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப சொந்தம், ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்க. என்னோட அப்பா ஏஜ் அவங்களுக்கு. நான் அந்த மாதம் மாதம் உனக்கு கொடுத்தேன்ல பணம், ப்ராஃபிட்டுன்னு சொல்லி கொடுத்தேன்ல, அது நான் உனக்கு கொடுத்த வட்டின்னு சொல்லுவேன் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ட்ரெயினில் விழுக போனேன். ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ண முடியும்? பிள்ளையோட நகை மட்டும் இருக்குது, அந்த நகை மட்டும் அவளுக்கு பத்திரமா இருக்கட்டும், கடன் இல்லாமல் வாழ்ந்தா போதும், நம்ம செத்துருவோம், இந்த நகையை வச்சு இந்த பிள்ளைங்க எப்படியாவது பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரெயினில் விழுந்துடலான்ட்டுலாம் போனேன். அங்கே போனோன்னா பிள்ளை ஞாபகம் வந்துருச்சு. வந்து என் மகன் அழுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் செத்து கிடக்கிறது என் மகன் அழுகிற மாதிரி தோணும். வந்துட்டு எனக்கு இவளை பற்றி பயம் இல்லை, இவள் பொழைச்சிக்குவா எப்படியும், ஏன்னா அவள்கிட்ட திறமை இருக்குது. என் பையனுக்கு வெளி உலகமே தெரியாது. எந்த இதுலேயுமே அவனை நான் இழுக்கலை அப்படின்னா அவனுக்கு அவன் ரொம்ப இன்னசென்ட். இவளுக்கு தெரியும் நல்லவங்க கெட்டவங்களாம், அவனுக்கு தெரியாது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. காலையில் நாங்கள் வியாபாரத்துக்கு வண்டியை கொண்டாந்து வைப்பான், ஹச் சிலிண்டர்லாம் தூக்கி போட்டு ஸ்கூலுக்கு போயிடுவான். ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவான். மற்றபடி அவனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியல. இந்த புள்ள பொழைச்சிக்கும்னு நீங்களா நினைக்கிறது தப்புங்க. ஃபர்ஸ்ட்டு உண்மையாலுமே இவ பொழைச்சிக்குவா. பாப்பாவோட நகை ஒரு 30 பவுன் கொடுத்தா. அந்த நகையை கொண்டு போய் நான் வந்து அடகுலாம் வைக்கல, முட்டாள்தனமாக விற்றுட்டேன். உங்கள் பொண்ணுக்கு 30 பவுனும் நீங்கள் தான் சம்பாரித்து செஞ்சீங்க. அவளோட உழைப்பும் இருக்குல்ல, தெரியாமல் வச்சுட்டேன். ஆனால் நல்லா ஓடின ஹோட்டல் தான். வந்து அத்தனையும் லாஸ். 6 மாதம் 6 மாதத்தில் ஒன்றும் இல்லாமல் நின்னேன். எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. நம்ம முன்னெல்லாம் சாதிச்சிட்டோம். சின்ன லெவலில் 5000 10,000 முதலீடு போட்டெல்லாம் சாதிச்சு சம்பாரித்து வந்துட்டேன். இந்த 15 லட்சம் 10 லட்சம்னு போய் போட்டது பூரா நான் ஏமாந்து தான் வெளியில் வந்தேன். இதுலேயுமே எனக்கு லாஸ். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வந்து சப்ளையர் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இவ்வளோ பெரிய ஸ்டோரியை ஒரு விவாத நிகழ்ச்சியில் 1 நிமிஷத்துக்குள்ளே அடக்கும்போது தான் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு இல்லையா? என்னன்னா எல்லாமே இழந்துட்டேன். இன்னைக்கு ஒரு குண்டுமணி நகை கூட இல்லை. 500 பவுன் போட்டு கட்டி கொடுக்குற பிள்ளைங்களுக்கே வாழ்க்கை நிரந்தரம் இல்லாமல் இருக்குது. ஒரு தகப்பம் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து இந்த பிள்ளையை நான் எப்படி கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கையில் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன எனக்கு இவ்வளோ உழைச்சி கொடுத்த பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, 2 பிள்ளைய பெற்றுட்டு உங்கள் புருஷன் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாருல்ல, நீங்கள் தானே சம்பாரித்து உங்கள் பிள்ளைங்களை வளர்த்துனீங்க. அப்போல்லாம் தைரியம் இருந்துச்சு. அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு அந்த தைரியம் இருக்கும்ல, சம்பாரிச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. தொழிலில் போட்டு இவ்வளோ நஷ்டத்தையும் தாண்டி இருக்கீங்க இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கும் அந்த தைரியம் இருக்கும்ல. நகை போட்டால் தான் கல்யாணம் நடக்குமா அப்படி நம்புறீங்களாப்பா நீங்கள்? இங்கே பாருங்கள், இல்லை உழைப்பு பூரா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். உழைக்க தெரியும், படிச்சிருக்கு, இப்போ டிகிரியும் முடிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ளாக தானே இருக்காங்க, நல்லா உழைக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிற பொண்ணு. அப்புறம் என்ன உங்களுக்கு பயம்? தெரியல, தூக்கம் வர மாட்டேங்குது. நினச்சாலே பக்குங்குது. ஒரு நேரம்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி பிள்ளைய கட்டி கொடுக்க போகிறோன்னு நினைக்கையிலே நீங்கள் தங்க விலை ஏறுது, ஐயோ பொண்ணை கட்டி கொடுக்குறோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா பயப்படுவீங்க. அப்படி இல்லை, இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்குள்ளே எதுக்கு இவளை கொண்டு வந்தோன்னு பயப்படுறேன். ஒவ்வொரு கமெண்டும் பார்க்கையில் நாக்க பிடிங்கிட்டு சாவுற மாதிரி கேட்குறாங்க. ஒரு திருப்பு காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு இல்லை, ரொம்ப சிரமத்தில் இருந்தோம். இப்போவும் நாங்கள் கஷ்டம். நான் போட்டிருக்கிறதுலாம் கவரிங் தான், தங்கம் கூட கிடையாது. கேட்டதுக்கு அவ்வளோ கேள்வி, உன் பொண்ணை அனுப்பிவிடு, நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன், நானே படிக்க வச்சுக்கிறேன், அவ்வளோ கேவலமாக கமெண்ட் போடுறாங்க. நம்ம எதுக்கு இதுக்குள்ளே வந்தோம்? நீ வேணாமா, சேனலை விட்டுரு, இந்த சேனல்னால ரொம்ப அசிங்கப்படுறேன். நான் சோசியல் மீடியாவில் உள்ளவங்களாம் கல்யாணம் பண்ணலையா, நானும் நல்லா சாதிச்சு காமிப்பேன், கவலைப்படாதேங்கிறான். ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்குது.
தூக்கம் வர மாட்டேங்குது படுத்தா. பிள்ளைக்கு எப்படி லைஃப் அமைய போகுது, ஒன்றுமே இல்லைன்ட்டு எல்லாத்தையும் இழந்துட்டேன். இன்னைக்கு வெறும் ஆளாக இருக்கேன். ஒன்று நான் வாழணும், இல்லை அந்த மாதிரி 2 நிலமையில நான் இருக்கேன். யாரையுமே நம்ப முடியலையே. நான் யாரையும் ஏமாத்துனதில்லை, ஆனால் ஏமாந்து போய் நிற்கிறோம். நம்பினவங்க பூரா ஏமாற்றிட்டாங்க. என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? யாரு மேலே கூட பிறந்தவங்களும் எல்லாம் இறந்துட்டாங்க. இவளுக்கு அப்பா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, புருஷன் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பிள்ளை எப்படி கட்டி கொடுப்பேன்? உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, ஆனால் உங்கள் இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களோட வலி தெரியும். நான் படுத்துனா காலைல எந்திரிப்பேனா தெரியல. எனக்கு சுகர் இருக்குது, நான் மாத்திரை போடல. மாத்திரை வாங்கினா மாதம் 1000 ரூபா 1500 ரூபா ஆகுமேன்னு மாத்திரையே போடாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் உயிர் வாழ்வேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் உங்களுக்கு யார் இருக்கா? எனக்கு அந்த கேள்வி எனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு யார் இருக்கா? அப்படியே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக அவங்கள இப்போ வெளியில் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? நல்லா ட்ரெஸ் பண்ணால் பாருங்கள் பெண்கள், அவங்க அழகாக ஒரு புடவை டீச்சர் மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க, இல்லை அழகாக லட்சணமாக பூ வச்சு தான் அழகாக ஆரம்பித்தோம் அந்த ஷோவை. ஆனால் அந்த பெண்ணுக்குள்ளே எவ்வளவு ஒரு உணர்வு போராட்டம் பாருங்கள். மேலே வாழ்க்கையில் முன்னேறி வரணும்னு நினைக்கிறீங்க, பட் அடுத்தடுத்த தோல்விகள் தான் உங்களை வந்து இவ்வளோ பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. ஒரு 2 வெற்றி வந்திருந்ததுன்னா கூட இவ்வளோ பயம் வராது. அடுத்தடுத்து எடுத்து வைக்கிற ஒன்றுமே தோல்வி ஆகும்போது தான் ஒரு பயம் வரும். இந்த பயத்துக்கு அட்வைஸ் கொடுக்கறதுமே தப்புன்னு தான் தோணுது. என் மேலே தப்பு தான். நான் வந்து ஹோட்டலில் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்திருந்தேன்னா நான் இவ்வளோ இழந்திருக்க மாட்டேன். நம்ம இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதில் 10 ரூபா சம்பாதிக்கலாம், இதில் 10 ரூபா சம்பாதிக்கலாம் நான் ஓடுனேன். பார்த்தீங்களா? அது என்னோட தப்பு. ஒன்று அதை நான் பண்ணையில் ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் வச்சு நான் பண்ணியிருக்கணும். இன்னொருத்தவங்களை நம்பி நான் விட்டுருக்கக்கூடாது. அதுவும் என் தப்பு தான். எல்லாமே என் தப்பு தான். ஆனால் என்னை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. என்கிட்ட அன்பாக பேசிட்டா நான் கொடுத்துருவேன். இப்போவுமே என்கிட்ட யாராவது வந்து அழுது நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நான் எப்படியாவது கொடுத்துருவேன். என்னை திட்டுவா, இப்படியே கழட்டி கொடுத்துட்டு தான் ஒன்றும் இல்லாமல் கொடுத்துருவேன்க்கா. நான் கொடுத்துட்டு ஏமாத்திடுவாங்க என்னை ஈஸியாக. உன்னால் முடிஞ்சா கொடுக்கும்போது சொல்லுவேன் வேணாம் அப்படின்னு. அழுகுறாங்க, பாவமாக இருக்காங்கம்மா, போட்டும் போமா, என்னம்மா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். இப்போவும் நான் அப்படி தான் இருக்கேன். என்னை மாற்றிக்க முடியல. எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரு 4 நாள் வயிறார சாப்பிட்டு தூங்கணும். நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. அது சாப்பிட முடியாது. ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும். சாப்பாட்டில் கை வச்சுன்னா யோசிச்சுட்டே இருப்பேன். அப்படியே எடுத்து வச்சிருவேன். ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு 4 நாள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் சொல்லுவேன் வீட்டில், எனக்கு 4 நாள் நல்லா தூங்கணுமான்னு. தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கேன், சிரப்பு எடுத்து குடிக்கிறேன். எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. தூங்கணுன்னே எதையாவது எடுத்து சாப்பிட்டு அது ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி காப்பாற்றி கூப்பிட்டு வந்தோம். ஐயோ, வேலை நிறைய செய்கிறீங்கல்ல. செய்யறேன், தூக்கம் வராது, பசிக்காது. மனசுல இவ்வளோ போராட்டம் இருக்கு உங்களுக்கு. சாப்பிடையில பிள்ளைங்க நினைப்பு வந்துடும். எனக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு யாரும் இல்லைன்றது தான் எனக்கு. என்னப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, வீட்லேயும் டெய்லி இப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்களா? இப்படி இருக்கக்கூடாதுல்ல. இவ்வளோ பெரிய பசங்களாம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. அது குழந்தைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இப்போதான் எனக்கு பயமா இருக்கு. அது உங்களுக்கு அப்போ ஏதோ ஒன்று மனசளவில் ஏதோ நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க பெருசாக. அடுத்தடுத்து பிஸ்னஸ் பண்ணி தோல்வியாகவும் அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்ணாலும் இப்போ பயமாக இருக்குது. அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஏதாச்சும் ஒரு கவுன்சிலிங் போயிட்டு நீங்கள் சரியாகணும். கூட்டு போயிட்டு தான் வந்தேன். அப்படின்னு தான் அவங்க சரியாகணும். அப்படியா? எங்களை வந்து சாப்பிட்டியான்னு கேட்க யாரும் இல்லை. அந்த பொண்ணு வந்து சின்ன குழந்தையா பிறந்த உடனே உங்கள் வீட்டுக்காரர் விட்டு போயிட்டாரு. அப்பெல்லாம் எப்படி ஹோட்டலில் போய் வேலை செஞ்சு காப்பாத்துனீங்க? தைரியமா இருந்தீங்கல்ல? முடியல. இப்பெல்லாம் எனக்கு பயமா தான் இருக்கு. உங்களுக்கு உங்கள் பொண்ணு இருக்காங்கல்ல, நீங்கள் பாசமாக தானடா இருக்கீங்க. நீங்கள் அம்மா அழும்போது இந்த நெகட்டிவாக பேசும்போது என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், நான் பார்த்துக்கிறேன். இத்தனைக்கும் நான் காலேஜ் போயிட்டே வந்து ஒர்க் போகலான்னு வெளியெல்லாம் கேட்டேன். அப்பயும் அவங்க போக வேணான்னு சொல்லிட்டாங்க. பயம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயம். முதல்ல உங்களை தாங்க உங்கள் பயத்தை துரத்தணும், உங்களை மாற்றணும். எப்படி இல்லை, நீங்கள் டெய்லி நம்ம எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம். 2 வயசுக்கு பயந்துட்டு இல்லைங்க. நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு அழக பொண்ணு சரியா, உங்களுக்கு அழகு பொண்ணு, பொறுப்பான பொண்ணு, பாசமான பொண்ணு, இப்படி பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அந்த பொண்ணு பிடிச்சிட்டு நீங்கள் இன்னும் வாழ்ந்து எவ்வளோ ஜெயிக்கலாம் தெரியுமா? இப்போ இருக்கிற வாழ்க்கையே பிளஸ்டு தான். என்ன காசு தான் ஏமாந்து போயிடுச்சு. உழைச்சா சாப்பிட போகிறீங்க, 2 பேரும் வேலை பார்க்குறீங்க, அவ்வளோதான். இதில் நீங்கள் தான் நெகட்டிவாக ரொம்ப இருக்கீங்க. இதை முதல்ல அந்த நெகட்டிவை தூக்கி தூர போடுங்க. இந்த சோசியல் மீடியாவில் அவ்வளோ டெய்லியும் லைவ் போடுறா, ஷார்ட்ஸ் இதெல்லாம் போடுவா. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாக்கு பிடிக்கிட்டு சாவுற மாதிரி போடுவா. பிள்ளைங்க போட்டால் டான்ஸ் ஆடி போட்டுறீங்களா?
டான்ஸ் அப்போ ரீல்ஸ் அப்படிலாம் வந்து கேட்பாங்க. அது ரீல்ஸ்ல வந்து கேட்க மாட்டாங்க, லைவ் போடுறாள்ல அந்த லைவ்ல வந்து 100 பேர் எங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுவா, டெய்லி ஏதாவது ஒரு டாபிக் வச்சுட்டு பேசுவா, படிப்பை பத்தி அதுக்கே பேசுவாங்க. திட்டுறாங்களா? பேடாக போடுறாங்க. நான் அந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். நம்மக்கிட்ட யார் நல்லா பேசுகிறாங்களோ அதுதான் லைவ்ல பார்ப்பேன் நான். இங்கே எனக்கு தெரிஞ்சு உங்கள் பொண்ணு தெளிவாக இருக்காங்க, மெச்சூர்டாக இருக்காங்க. ஓகேவா? இன்னைக்கு ஒரு பொண்ணுங்க வீட்டில் அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு என்னென்னவோ பண்ணுறாங்க பசங்க. அப்படியே அம்மா அப்பாவை ரத்தமாக உரியிற பிள்ளைங்களும் இருக்காங்க. அப்போ நல்ல பிள்ளைங்க கிடைக்கிறதே பெரிய விஷயம், பிளஸ்டு இல்லையா? அப்போ அந்த பிள்ளைய இன்னும் நீங்கள் தான் மென்டலாக ஃபிசிக்கலாக அவங்கள சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஃபேமிலியை நீங்கள் தான் இன்னும் க்ரியேட் பண்ணணும். முடியல, நீங்கள் பயந்து முடிச்சிடக்கூடாது, தப்பு இல்லை அது. அப்போ உங்கள் பாசிட்டிவிட்டி தான் உங்களை வாழ வைக்கும், உங்கள் நெகட்டிவான எண்ணம் வந்து அழிக்கும். அப்படிதானே? நல்ல ட்ரெஸ் கூட பண்ண முடியல. நல்ல ட்ரெஸ் பண்ண இந்த புடவை கட்டியிருக்கேன், ட்ரெஸ் பண்ணி இல்ல பூ வைக்கவே பயப்படுவேன். யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, எவனை பார்க்க போறாளோ அப்படின்னு பேசுவாங்க. புடவை கட்டினா யாரை பார்க்க போறா, இவெல்லாம் எதுக்கு இப்படி புடவை கட்டுறா அப்படின்னு பேசுவேன். என் முன்னாடி பேச மாட்டாங்க, என் பின்னாடி பேசுவாங்கன்னு பயந்துட்டு பூ வைக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனதுனால நல்ல புடவை கட்டக்கூடாது, பூ நல்ல வைக்க புடவை கூடாது, கட்ட மாட்டேன், பூ வைக்க மாட்டேன். ஒரு இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்து நான் இங்க வர்றதுனால இது கூட என் ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்ததுதான். அவ தான் எனக்கு, நான் புடவை எடுத்து கிட்டத்தட்ட 6 அதாவது இந்த வருஷம் ஆகுது. சமூகம் வந்து அவளை பயமுறுத்தி வச்சிருக்குது இல்ல? ஆமா. புருஷன் இல்லைன்னா நல்ல பிடிச்ச சேலையை கட்டக்கூடாது, யாரை பார்க்க போறாளோ அப்படின்னு வாங்கன்னு வைக்கக்கூடாது. பயந்துகிட்டே என்ன பண்ணுவேன், நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, கெட்ட பேர் எடுத்துக்கிட்டா நாளைக்கு இந்த பிள்ளைய யாரும் கட்ட மாட்டாங்கன்ற பயத்திலேயே கிழிஞ்சு போன இதுதான் போடுவேன், டாப்பு பேண்ட்டு அதுதான் அப்ப போட்டு. இன்னைக்கு எப்படி அந்த பயத்தெல்லாம் உடைச்சிட்டு அழகா சாரி உங்க கட்டி முன்னாடி நல்லா உட்காரலாம். நான் தான் சொன்னேன் உங்க ஷோ நிறைய பார்த்திருக்கேன், எனக்கு அதுவே துணிச்சல் சூப்பர். வரும். அப்ப பாருங்க, அவங்களுக்கு நான் அந்த கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கேன். சிவசங்கரிய பார்க்க போகும்போது ஒரு இப்படி showல ட்ரெஸ் நான் பண்ணிட்டு பார்த்திருக்கேன். போகலாம், அவ ஒன்றும் சொல்ல மாட்டான்னு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தோணி இருக்கு. ஆனா சமூகத்துக்கு என்னை அவங்க நேர்ல பார்த்ததே இல்லை, இல்ல உங்க வீடியோ தான் பார்த்திருக்கேன். ஆனா நான் எதுவும் நினைக்க மாட்டேன்னு நம்பிக்கையை நான் கொடுத்துருக்கேன். ஆமா, Thank to myself. நீங்க ஒரு இதுக்கு போனீங்க, ஒரு நிகழ்ச்சி, ஒரு வீட்டு பிரச்சனைக்கு போனப்ப அவங்க சொல்றாங்க போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்றேன்னு, சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க போங்க, தேங்க்யூ சோ மச் அப்படி நீங்க சொன்னீங்களா, அதெல்லாம் நான் பார்த்தேன். பாத்தீங்களா? கேஷுவலா நம்ம சொன்னீங்க. நேர்மையா இருக்கிறோம், தப்பு பண்ணலன்னா அந்த சொசைட்டிக்கு பயப்படணும்னு தேவையே கிடையாது, புரியுதா? ஒவ்வொரு நீங்க நேரம் உழைக்கிறீங்க, தோணும். உங்க குடும்பத்தை காப்பாத்துறீங்க. உங்களுக்கு சாரி கட்டுறது பிடிச்சிருக்குன்னா நீங்க அழகா கட்டுங்க. உங்களுக்கு பூ வைக்க பிடிச்சிருக்கு, ட்ரெஸ் பண்ண பிடிச்சிருக்கு, நீட்டா இருக்க பிடிச்சிருக்கு, க்ரூமிங்கா இருக்க பிடிச்சிருக்குன்னா நீங்க பண்ணுங்க. தப்பு பண்ணல, ஊர் 1000 பேசும், எவ்வளோ நாள் பேசும், பேசிட்டு போங்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இருங்க. கரெக்டா? அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பூ வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஆனால் உடஞ்சி அலம்போது உள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அது யாருக்கு தெரியும்? எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டும் இருக்க முடியாது, எல்லார்கிட்டையும் போய் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அது தேவையும் இல்லை, உங்களுக்கே எல்லாமே தெரியுது. கரெக்டாக? இந்த மாதிரி தைரியமாக பேசுகிற 4 ப்ரோக்ராம் மட்டும் பாருங்கள், நல்லதை மட்டும் யோசிங்க, அது எல்லாத்தையும் தூக்கி தள்ளி வைங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சூப்பர் பொண்ணுங்க, நீங்கள் தேவையில்லாமல் அழுதுட்டு இருக்கீங்க. கஷ்டப்பட்ட காலத்திலேயே தைரியமா வாழ்ந்திருக்கீங்க. இப்போ கஷ்டம் தான் படுறேன், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம். வாழ்ந்துட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்கள புருஷன் விட்டுட்டு போகும்போது வளர்க்கறது தான் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அவங்க அழகா அதுதான் friends எல்லாம் சொல்றாங்க. 10,000 ரூபாய் மாசம் சம்பளம் எடுத்துட்டு வர மாட்டீங்க, அப்புறம் என்ன? நம்ம எப்பயுமே ஒரு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் உண்டு, உனக்கு மேல இருக்கிறவங்களை பார்க்காத, உனக்கு கீழே இருக்கிறவங்கள பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தொலைச்சது பணம் தானேங்க, நீங்க தொலைச்சது பணம் தானே. நம்ம செத்துட்டோன்னு வைங்க, நம்ம போனத்துல இருக்க எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருவாங்க, அப்படிதானே? இல்ல மண் அரிச்சிரும். யாருமே சொல்ல யாருமே இல்லையே. உயிரோட இருக்கும்போது உங்களுக்கு அருமையா 2 பிள்ளைங்க இருக்காங்க. நீங்க என்ன குழந்தைங்கள, நீங்க இந்த பயம், உங்க மன உளைச்சல், ஏமாந்த தோல்விகள் இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு சந்தோஷமா உங்க பொண்ணு கூட அடுத்த கட்டத்தை மட்டும் பாசிட்டிவா யோசிக்க வேண்டியது உங்க கடமை. அதுக்கு உங்க மனசு என்ன பண்ணா மாறும்? சில பேருக்கு கோவிலுக்கு போனா மைண்டு மாறும், சில பேருக்கு புத்தகங்கள் மடிச்சா மாறும், சில பேருக்கு சினிமா பார்த்தா மைண்டு மாறும், எங்கேயாவது ஊர்வலின்னு போயிட்டு வந்தாக்கா சில பேருக்கு மைண்டு மாறும். அதை நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எங்கே போனால் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா இந்த டிப்ரெஷன் மூடு கம்மியாகும். கவுன்சிலிங் போய் பேசுனா சரியாகலை இல்லையா, அப்போ விட்டுடுங்க. அடுத்து பிடிச்ச விஷயம் என்னங்கிறத தேடி கண்டுபிடிங்க. எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு சில பேருக்கு டைவர்ஷனாக இருக்கும்,
எல்லாத்துக்கும் செடி நம்ம வளர்க்கறது time கூட இருக்கணும்ல. டைவர்ஷனா இருக்குங்க. டைம் இருக்கணும்ல காலையில அழுவறதுக்கு டைம் இருக்குல்ல. நைட்டு தூக்கம் வரலையா, போய் தோட்ட வேலை பாருங்க. 4 செடியை வச்சு செடி கூட பேசிட்டு இருக்கீங்க. ரேபிட் ஆட்டோமேட்டிக்கா ஓட்ட மைண்ட் போறேன் மாறும். நைட்ல. ரேபிட் ஓட்ட போறேன். நைட் ராபிடோவா? பாப்பா மதியம் காலேஜில் விடுவேன், விட்டுட்டு ஹோட்டல் வேலைக்கு சப்ளையர் வேலைக்கு போவேன். திரும்பி 6 மணிக்கு வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு 7 மணிக்கு ரேபிட் ஓட்ட போனேன்னா நைட்டு 12:30 மணி வரல ரேபிட். சரியா, அந்த புள்ளைய வேலைக்கு விட மாட்டேன்றீங்க, நீங்க மட்டும் இப்போ ராபிடோ ஓட்ட போயிருவீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா சின்ன பிள்ளைல. அதனால இப்போ வேலைக்கே விடாம பத்திரமா வீட்லயே வச்சுக்கிறாங்க. இருக்கட்டும், பயமா இருக்கு ஒவ்வொரு நியூஸ் நீங்க பார்க்கல. திருச்சியில ராபிடோ ஓட்டுறீங்களா? ஆமா திருச்சியில சேஃப்டியா இருக்கா? ஒன்றும் ஆட்டோவா பிரச்சனை. பைக்கா? 2 வீலர் தான். 2 வீலர். வேற லெவல்ல. சரி, காலையில இருந்து என்னென்ன வேலை செய்வீங்க சொல்லுங்க. நைட்டு நானும் சேனல் வச்சிருக்கேன். நைட்டு நான் ஒரு 12 மணிக்கு லைவ் போடுவேன். ஒரு 2 மணி வரல ஜாலியா பேசிட்டு 12 மணிக்கு லைவா? ஜாலியா வந்து எவனா பேசுவேன். இல்ல திட்டுறான்னு பேட் சொன்னா கமெண்ட் வராது. உங்களுக்கு வராது. சோஷியல் மீடியா என்னெல்லாம் பண்ணி வைக்குது பாருங்க. நிறைய பேசுவோம், 2 மணி வரல பேசுவோம். அதுக்கப்புறம் யாரும் தெரியாதவங்க கூட. ஆமா அதெல்லாம் லைவ்ல safety-யா? தான் தானே பேசுறோம். நம்ம ஃபோன் நம்பர்லாம் அப்புறம் யாருக்கும் 2 மணிக்கு மேல தூக்கம் வரலையா? தூங்கிடுவேன். தூங்கிட்டு காலைல 6 மணிக்கு எழுந்துச்சு தம்பிக்கு சமைச்சு கொடுத்துட்டு, தம்பி இப்போ தான் வேலைக்கு போகிறான் ப்ரைவேட் கம்பெனிக்கு. அவனுக்கு சமைச்சு கொடுத்துட்டு 1.5 மணி நேரம் தூங்குவேன். திரும்பி எழுந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு பாப்பாவை காலேஜில் விட்டுட்டு வேலைக்கு போவேன். வேலைக்கு போயிட்டு திரும்பி பாப்பாவை நான் வீட்டில் விட்டுட்டு குளிச்சுட்டு ரேபிட்டை ஓட்ட போவேன். அப்புறம் 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் என்னோட ரொட்டீன் வேலை. இவ்வளோ தனியாக விடக்கூடாது. அதனால் உங்களுக்கு அந்த அப்பா பேசல, அப்பா பாசம் இல்லைன்றது உங்களுக்கு எவ்வளோ வலியா இருக்குப்பா? மற்றவங்க அவங்க அப்பா கூட போகும்போது வாங்கி தர அவங்க திங்ஸ்லாம் வாங்கி தருவாங்கல்ல, அது வந்து அவங்க என்கிட்ட கன்வே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆசையாக இருக்கும். எல்லாம் ஃபேமிலியாக வெளியில் போகையில் எனக்கு அந்த ஆசை தான். தலை நிறையா பூ வச்சுட்டு ஹஸ்பண்டோட ஒரு கோயிலுக்கு போவாங்க. நாங்கள் கடை வச்சுருக்கோம்ல, ரோட்டு மேலே தானே கடை வச்சுருப்போம். அப்போ எங்கள் கடையை கிராஸ் பண்ணி போகிறவங்க வரவங்கலாம் பார்க்கையில ஏக்கமாக இருக்கும். சரி, நம்மளுக்கு அந்த குடுப்பனை இல்லை, அவ்வளோதான். நம்ம பிள்ளைக்காவது நல்ல வாழ்க்கை அது அமையட்டும். நம்ம இதில் ஒரு செட்டப் பண்ணிட்டோம். கல்யாணம் ஆயிட்டு புருஷன், குடும்பம், குழந்தை, நல்லா அழகாக சேலை கட்டி குங்குமம் வச்சு பூ வச்சு ஓகே ஆசை. பட் அது அமையலை அப்படின்னா அதை நீங்கள் சாரி கட்டிக்கலாம், பூ வச்சுக்கலாம், கொண்டாடுங்க, உழைங்க, சாப்பிடுங்க. என்ன உங்களை விட்டுட்டு போன அந்த ஆண் தான் வைக்கப்படுமே தவிர்த்து நீங்கள் வைக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, மனசு நோகக்கூடாது. எல்லாத்திலையும் ஃபோட்டோ காமிச்சிக்கிறாரு. என் புள்ள, என் பையன், என் பொண்ணு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா 2ஐயும் அப்படி வளர்த்து வச்சிருக்கேன். என் பையன் ஹீரோ மாதிரி இருப்பான், பிள்ளைங்க 2 அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாத்திலையும் காமிக்கிறது. இன்னைக்கு ஒரு சேனலில் போய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னது உனக்கு அவ்வளோ குத்தமாக இருக்கு. அவர் பேசினதே இல்லையா அப்போ உங்ககிட்ட? இப்போ இந்த சேனலில் போன இன்டர்வியூக்கு அப்புறம் பேசினாரு. அதுக்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம்லாம் பேசுறது இல்லை. சத்தம் என்ன வேணும்னு கேட்கறது இல்லை உங்ககிட்ட. எப்போ கேட்டாலும் இப்படியும் இல்லைன்னு அப்பாக்கள் இருக்காங்க. இதே சென்னையில தான் இருக்காரு. இந்த பொண்ணு முகத்தை பார்த்தா பேசாம இருக்கு தோணுமா? இல்ல, அப்படி ஒரு அப்பா இருக்காரு. ஏன் இருக்காருன்னு அவருக்கும் அந்த தெரியாது. லேடி எங்க நம்பர்லாம் பிளாக்ல போட்டு வச்சிடுறாங்க. அவர் கூட இருக்க லேடி. அவர் இன்னொரு பொண்ணை தேடிக்கிட்டாலுமே கூட அவர் பெத்த பிள்ளைங்களுக்கு அந்த கடமையை செய்யணும்ல. அதுல இருந்து அவர் ஓடி போக கூடாதுல்ல, தப்பு இல்ல. அது பிள்ளைங்க பிளட் குரூப் கூட என்னன்னு தெரியாது. அப்பா போனாலும் அந்த அம்மா வந்து உழைச்சி சம்பாரிச்சு அந்த ஃபேமிலிக்கு கொடுத்து அப்புறம் வெளியில ஏமாந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. சரி, உங்க பயத்தை இப்ப உடைச்சிட்டீங்கல்ல. இப்போ வீட்டுக்கு போயிட்டு திருப்பி பயம் ஆரம்பிப்பாங்க. திரும்பி வீட்டுக்கு போனே அழுது. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு, என்னன்னா நான் இருக்கேன் உங்களுக்கு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு யாருமே. கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு ஒண்ணுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் செய்யறேன். சரியா, நான் இருக்கேன், சீரியஸா நான் இருக்கேன். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, வச்சுக்கோங்க நீங்க. ஓகேவா? நான் செய்யறேன். ஹாப்பியா? ஏதாச்சும் ஒண்ணுன்னா சொல்லுங்க, செய்யறோம். ஆனா புலம்ப கூடாது. எனக்கு இந்த புலம்புறதே பிடிக்காது. பயம் தான் என்னோட பயம். பாசிட்டிவ் பி, நமக்கு ஒன்லி பி பாசிட்டிவ் தான். திருப்பியும் பயம் ஆரம்பிச்சா பிச்சு விடுவேன். இல்ல, பயம்னா எனக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லையேன்றதுதான். அதான் சொல்றேன்ல, எனக்கு அப்புறம் என்ன விட்டா யாரு இருப்பா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகம் சொல்லலும் எல்லாரும் அவங்க வேலையை பார்ப்பாங்க. புரியுதா? இதுதான் உண்மை. ஓகே, ஸோ இனிமே ஒன்றும் பண்ணாதீங்க. உங்க பொண்ணுன்னா நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன். இனிமே ஒழுங்கா இருப்பீங்கல்ல? ஓகேவா? ஓகே, பாய். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Team Education, Montessori Teacher Training Institution.